கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசு உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இரண்டாவது பெண்ணை போய் எழுப்புறா ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன், பெண்ணே உனக்கு இன்னும் கேட்கவில்லையா? கீசு 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 கீசுன்னு ஒரு சத்தம் போட்டு ஆனைச்சாத்த பட்சிகள்லாம் திரண்டிருக்கே, அது என்ன சுவாமி ஆனைச்சாத்த பட்சிகள்னு கேட்டா அது ஒரு விதமான குருவி வகை. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பரத்வாஜ பட்சிகள்னு சொல்லுவா. குருவி என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப கேள்வி கேட்கணும். குருவியே நம்ம பாக்குறது இல்லையே. அது குருவி என்றால் புத்தகத்தை வாங்கி பார்த்தால் தெரியும். அது கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அரவம் அது என்ன பேசுறது? கலந்து பேசின அரவம். எப்பவுமே அதுகள்லாம் உபன்யாசம் வேற பண்ணும். இந்த குருவி எல்லாம் தனியாவே சொல்லாது, அது உனக்கு உபன்யாசம் பண்ணி தானே பாக்கிலாம் டிஸ்கஸ் பண்ணுமா. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அது கூடவா உனக்கு கேட்கல? அந்த பெண்ணு பதிலே சொல்ல, பெண்ணே பெண்ணே இன்னுமா உனக்கு கேட்கல? கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. இப்போ ஆட்சியரை பத்தி ஆண்டாள் சொல்றா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. இந்த அச்சுத்தாலி ஆமத்தாலி மாதிரி அந்த காலத்துல நிறைய இந்த காஸ்டியூம் ஜுவல்லரிலாம் அந்த ஆட்சியர் போட்டு இருப்பாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அப்படிலாம் அது போட்டுட்டாலே ஒரு 10 வளையல் எல்லாம் போட்டுட்டாலே அது கலகலகல சத்தம் வருமோனோ. காலங்காலத்தால 4-5 மணிக்கு எழுந்து அவள்லாம் நன்னா அந்த தயிரை கடைஞ்சாதானே வெண்ணெய் வரும். காசும் பிறப்பும் கல 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 என்று கைவேர்த்து அந்த சத்தம். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், சாதாரண ஆய்ச்சி பெண்களா அவர்கள்? வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், நன்றாக நல்ல வாசனை இருக்கக்கூடிய கூந்தலை படைத்தவர்கள். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அவர்கள் இதெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் போட்டுண்டு மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அந்த மத்த அதை வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கின்னு அவர் லார்ஜ் ஸ்கேல்ல அவர் ஒரு பார்க்கடலை கடைஞ்ச பெருமாள். இவெல்லாம் ஸ்மால் ஸ்கேல்ல பண்றா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம். அந்த தயிரை கொட 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 சத்தம் வருதே, அது கூடவா பெண்ணே உனக்கு கேட்கல? அந்த தைரரவம் கேட்டிலையோ. இப்ப அந்த பெண் எழுந்துக்க மாட்டா, ஒரே இவ்வளவு விஷயத்தை விட்டா. நாயக பெண் பிள்ளாய், ஐயோ எங்க கூட்டத்துக்கு நீ தாண்டிமா பிரசிடென்ட். நாயக பெண் பிள்ளாய், நம்ம யார பாட வந்திருக்கோம்? நாராயணன் மூர்த்தி. எப்பேற்பட்டவன் அந்த நாராயணன்? தான் எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இருக்கின்றார். அவருக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. ஷரீராத்ம பாவத்தோட தானே இருக்கு. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கள்லாம் நாராயணன் கேசவன் பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோமே, இதை கேட்டுமா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? நாராயணன் மூர்த்தி கேசவனை. கேசவன் சொன்னாலே கேசபாசங்களோடு கூடியவர், ரொம்ப அழகான கேசங்களோடு கூடியவராம். அதனாலதான் பட்டதிரி நாராயணியத்துல கேசபாச திருத்த பிஞ்சிகான் தொடங்குற. அதனால வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைங்கிற ஆண்டாளே. அதனால நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கும் போது நீ கேட்டே கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கணும்? தேச உடையாய், தேஜஸோடு கூடியவளே வந்து திரவாய் சொல்றா. ஆனா இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வாட்டி பாண்டிய தேசத்துல ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பத்னி. இது திருவிளையாடல் புராணத்திலையும் இருக்கு, செவலீல ஆர்ணவத்திலையும் இருக்கு. அஸ்மதாச்சாரியன் கருணாகரன் சுவாமி இந்த விஷயத்தை சாதிப்பார். அதுல ஒரு ராஜா, பாண்டிய தேசத்து ராஜா, அவனின் பத்னி நீராடினாள். நீராடின பிறகு தலையை நன்றாக ஹேர் ட்ரை பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்தா. ஹேர் ட்ரை பண்ணிக்கும் போது திடீர்னு பார்த்தா கூந்தலை சுத்தி நல்லா வண்டெல்லாம் கிரீங்காரம் பண்றது. ராஜாவுக்கு ஒரே வியப்பு, எப்படி கூந்தலில் ஒன்றும் இல்லையே, சந்தனமும் இல்ல, புஷ்பமும் இல்ல, பழரசமும் இல்ல, ஒன்னும் இல்லை, எப்படி இந்த வண்டெல்லாம் கிரீங்காரம் பண்றது? அப்புறம் யோசிச்சார், ஒருவேளை பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையாகவே இருக்கின்றதோ அப்படின்னு. உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த சந்தேகம். ஒரு போட்டியிட்டார். தருமி என்ற ஒரு ஏழை பிராமணன். அவன் என்ன பண்ணா, சொக்கநாதர் சன்னதிக்கு போனா. சிவபெருமான் ஒரு ஓலையில ஒரு கவிதை எழுதி கொடுத்து விட்டார். அதை போய் ராஜா கிட்ட கொடுத்தார். அந்த கவிதையில பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கை தான் இருந்துட்டோ. ராஜா பார்த்தா, சந்தோஷப்பட்டார். 1000 பொற்காசுகள் தருணிக்குன்னு கொடுக்கும் போது நக்கீரர் தடுத்து நிறுத்தினார். நக்கீரர் சொன்னார், இது நடக்கவே நடக்காது, பெண்களின் கூந்தலுக்கு மனம் செயற்கை தான் சொன்னார்.
இதை கேட்டு அந்த தருணி பார்த்தார், எனக்கு இன்னும் பரிசு வராது போல இருக்குன்னு சொக்கநாதரை கூட்டின்னு வந்தார். அவருக்கும் இவருக்கும் வாதம். அப்போது அந்த சொக்கநாதர் கேட்டார் நக்கீரனை பார்த்து, ஏன் தேவலோக பெண்களுக்கு அவர்களுக்கும் செயற்கைதான், ஏன் கைலாயத்தில் இடப்புறத்தில் அமர்ந்திருக்கின்றாளே பர்வதவர்தினி அம்பாள், அவளுக்கு அதுவும் செயற்கைதான். நெற்றிக்கண்ணை திறந்தார், கொட்டி எரிச்சுட்டார். இப்போ இந்த துக்கம் பார்வதிக்கு இருந்தது. ஐயோ, நம் கூந்தலில் மனம் செயற்கை என்று சொல்லிவிட்டாளே. இத பூமாதேவி கிட்ட போய் சொன்னா. யாரு? பார்வதி போய் பூமாதேவி சொன்னா, நீ கவலைப்படாத, நான் உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன்னு. அதனால எந்த பாண்டிய தேசத்தில் அம்பாளின் கூந்தலுக்கு மனம் செயற்கை என்று சொன்னார்களோ அதே பாண்டிய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் பூமாதேவி ஆண்டாளாய். எந்த பிராமணனை அந்தணனை ஒண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த நக்கீரர், அதே அந்தணர் குலத்தில் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்ட விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாய் ஆண்டாளாய் அவதரித்தாள் பூமாதேவி. அதனாலதான் அன்னைக்கு செயற்கைன்னு சொன்னார் நக்கீரன். இயற்கை தானையா நக்கீரா, உமக்கு என்ன தெரியும் பெண்களின் கூந்தலை பத்தி அப்படின்னு சொன்ன உடனே, வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், அந்த ஆய்ச்சியருக்கு கூந்தல் அது புஷ்பங்கள் சூட்டி கொண்டதால் வாசம் இருக்கா, இல்லாட்ட சென்ட் போட்டதுனால இருக்கா, பெர்ஃப்யூம் போட்டதுனால இருக்கா, ஒண்ணுமே சொல்லல. அது இயற்கையாகவே இருக்கின்றது. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் என்று சொன்னவுடன் தான் கைலாய பர்வதத்தில் இருக்கக்கூடிய அம்பாளின் துயரம் நீங்கியதாம். அதனால இந்த பாசுரத்துக்கே சிறப்பென்ன, ஆண்டாள் ஒன்னும் அந்த பெண் பிள்ளையை எழுப்புறா. மற்றொரு அர்த்தம், அம்பாளான பர்வதவர்தினியான அந்த தேவியின் அந்த துயரத்தை தீர்த்து வைத்தாள் பூமாதேவியான ஆண்டாள். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். இந்த பெண்ணை எழுப்பியாச்சு. அடுத்த பெண்ணு அது இன்னொரு ஸ்பெசிமன், அது எழுந்துக்காது. அவளை என்னன்னு சொல்லி எழுப்புறாங்கிறத நாளைக்கு தான் நாம் அனுபவிக்க முடியும். அதுவரை நன்றி, வணக்கம்.